ஹாய் ஆல், இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா பூஜை ரூம் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குங்குமம் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மஞ்சள், சுத்தமான மஞ்சள் எடுத்துக்கிட்டு அதோட சுண்ணாம்பு சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக நான் கொஞ்சோண்டு ஜவ்வாது சேர்த்துக்கிறேன். பாசிட்டிவ் எனர்ஜிக்காக ஒரே ஒரு பிஞ்சு கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் லிட்டில் பிட்டு சேர்த்துட்டு லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. லைம் ஜூஸும் சுண்ணாம்பும் சேர்ந்து ஒரு ஆக்டிவேஷன் தான் நம்மளுக்கு அந்த கலர் கிடைக்கும். நான் கொஞ்சோண்டு கீ சேர்த்துட்ருக்கேன். இந்த இதில் வேணால் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். இதை அழகாக கையில் பிளெண்ட் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நம்ம அரைச்சோம்னா ஒரு குங்கும ரெட்டு நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இது பாருங்கள், அழகாக ஒரு குங்குமம் ரெட் கலரில் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போது நம்ம இட்டுக்கிற குங்குமம் நம்மளுக்கு ரெடி, கெமிக்கல் ஃப்ரீ குங்குமம் ரெடி. இந்த குங்குமம் நம்ம இட்டுக்கலாம், சாமி படங்களுக்கு யூஸ். அடுத்தது நம்ம திருநூறு எடுத்துருக்கோம். திருநூரில் நான் ஒரு ட்ராப் பச்சை கற்பூரம் சேர்த்து அதையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம சந்தனம் சாமி படங்களுக்கு ரெடி பண்ண போகிறோம். சந்தனத்தோடு நான் ஒரு ட்ராப் வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணுறேன். குங்குமப்பூ ஆட் பண்ணிவிட்டு பச்சை கற்பூரம் ஒரு ட்ராப், ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். இதை தசாங்கம் கூட சேர்த்துக்கலாங்க, வாசனைக்கு ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டு குழச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சாமி படங்களுக்கு விளக்குக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், நம்ம ரெடி பண்ண குங்குமம், விபூதி. குங்குமம் வந்து பச்சை கற்பூரம் வச்சுருக்கோம். நம்ம டெய்லி வந்து எந்த இடத்துக்கு போகும்போது பச்சை கற்பூரம் கையில் எடுத்துகிட்டு போனால் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், நல்ல வைப்ரேஷன் இருக்கும். அதனால் நம்ம குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு அந்த குங்குமம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது. ஆம்பளைங்க வெளில போகும்போது எதுவும் பச்சை கற்பூரம் கையில் எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த மாதிரி விபூதியில் கலந்துட்டுனா அவங்க ஒரு நாள் இட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், போகிற எல்லா வேலையும் சிறப்பாக நல்லா நடக்கும். அதை மிச்சம் இருக்கிறத நான் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம ரெடி பண்ண சந்தனத்தை நான் விளக்குக்கு இட்டுருக்கேன் பாருங்கள். அதுக்கடுத்தது எண்ணெயும் நான் அதே மாதிரி ரெடி பண்ணிப்பேன். 5 எண்ணெய் கலந்து வாங்கிட்டு வந்துடுவேன். அதில் தசாங்கம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு குங்குமப்பூ ஆட் பண்ணி வச்சுடுவேன். இதை நம்ம ஏற்றும் போது சாமி ரூம் வந்து நல்ல மணமாக இருக்கும், ஒரு தெய்வீக வாசனை இருக்கும், கோயிலில் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வாசனை வந்து அந்த 1 மந்த் அந்த கரெக்டாக லாங் லாஸ்டிங்காக தாங்க இருக்கும். அடுத்தது வந்து நம்ம நெய் தீபம் தான் ஏற்றுவோம். நான் கற்பூரமும் காட்டுவேன், பட் கற்பூரத்துக்கு பதில் பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணி பாருங்கள். சாமியை இழுக்கக்கூடிய ஒன்று, பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ஒரு விஷயம். பச்சை கற்பூரம் வந்து டியூஸ்டேஸ் அண்ட் சாட்டர்டேஸ் வந்து கிராம்பு வச்சு ஏற்றுங்க, பெருமாளுக்கு நல்லது. ஃப்ரைடேஸில் வந்து மகாலட்சுமியை ஈர்க்கக்கூடியது, அன்றைக்கி வந்து ஏலக்காய் வச்சு ஏற்றுங்க. அதே மாதிரி 2 அகல் விளக்கு ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு அகலில் வந்து கல்லுப்பு வச்சுட்டு ஒரு 7 கிராம்பு போட்டு ஒரு சைடு வச்சுடுங்க. அடுத்த அகல் விளக்கில் கொஞ்சோண்டு கிராம்பு, ₹1 காயின், ஒரு 5 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு பச்சை கற்பூரம், எல்லாமே மகாலட்சுமி வாசம் உரிய பொருட்கள். வைக்கும்போது பூஜை ரூமும் மனமாக இருக்கும், நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நல்லாயிருக்கும். இதை மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு நான் அது போன வாரம் நெய் தீபம் எப்படி பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன், அதையும் பாருங்கள். அது பூஜை ரூமே ரொம்ப தெய்வீகமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.